கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். மக்களின் பாதுகாப்பையும் கலாச்சார சுதந்திரத்தையும் உறுதி செய்வதே ஒரு ஜனநாயக அரசின் தலையாய கடமையாகும். ஆனால் இலங்கையில் தற்போதைய சூழல் இதற்கு நேர்மாறாக உருவெடுத்துள்ளதை சமீபத்திய நிகழ்வுகள் தெளிவுபடுத்துகிறது. இந்த நிலையில் தெவினுவர வரலாற்று சிறப்புமிக்க தலம் ஒன்றில் நடைபெற இருந்த பாரம்பரிய காவடி ஊர்வலம் பாதாள உலகக்குழுவைச் சேர்ந்த கஞ்சிபானை இம்ரான் என்பவரின் அச்சுறுத்தல் காரணமாக போலீசாரால் நிறுத்தப்பட்ட சம்பவம் இப்போது தென்னிலங்கையில் மிகப்பெரிய பூதாகரமான பூகம்பமாக கிளம்பியுள்ளது. துப்பாக்கிதாரிகள் ஊடுருவியிருப்பதாக உளவுத்துறை அறிக்கை கிடைத்தவுடன் போலீசார் செய்ய வேண்டியது குற்றவாளிகளை கைது செய்து ஊர்வலத்திற்கு பாதுகாப்பு அளிப்பதேயாகும். மாறாக நிகழ்வை ரத்து செய்வது என்பது பாதாள உலகத்திற்கு அரசு தலை வணங்குவதற்கு சமமாகும். தெவினுவர காவடியாகட்டும் அல்லது கண்டி தம்பரை பெருகிறவாகட்டும், இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க மத நிகழ்வுகள் பாதாள உலகத்தின் துப்பாக்கி முனையில் முடக்கப்படுவது இலங்கையின் தென்னிலங்கை கலாச்சாரம் எந்த அளவுக்கு மாறியிருக்கிறது என்பதற்கு அப்பட்டமான தெளிவாக மாறியிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் ஈழத்து தமிழ் மக்கள் மீதும் அவர்களுடைய வழிபாடுகள், நம்பிக்கைகள், நினைவேந்தல்கள் மீதும் நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஒடுக்குமுறைகள் இப்போது எப்படி மாறியிருக்கிறது, தென்னிலங்கையை எப்படி ஆட்டுவிக்கிறது என்பது தொடர்பாகவே இன்றைய நாள் விரிவாக பார்க்க போகிறோம். இலங்கையின் பாதாள உலக குழுக்கள் திடீரென வானத்தில் இருந்து குதித்தவை அல்ல. கஞ்சிபானி இம்ரான், ஜோஹான் சத்சர, லொகு பட்டியை போன்ற குற்றவாளிகள் கடந்த அரசியல்வாதிகளினுடைய காலப்பகுதியில் உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அவர்களின் சுயநல சட்டத்தரணிகளால் வளர்த்துவிடப்பட்ட அமைப்புகளின் விளைவு ஆகும். போலீஸ் துறைக்குள் மலிந்து கிடக்கும் ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் குற்றவாளிகளுக்கு சாதகமாகவே அமைகிறது. திணைக்களத்தின் கீழ்மட்ட காவலர் முதல் மேல்மட்ட அதிகாரிகள் வரை நிலவும் ஊழல் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு சட்ட புகலிடம் அளிக்கும் நிலையை உருவாக்கியுள்ளது. வழக்கு தயாரிப்பில் வேண்டுமென்றே பலவீனமான புள்ளிகள் விட்டு வைப்பது, குற்றவாளிகள் பிணையில் வெளிவர சட்டத்தரணிகளுக்கு மறைமுகமாக உதவுவது போன்ற செயல்கள் போலீஸ் துறைக்குள்ளேயே நடப்பது மிகப்பெரிய துரோகமாக இப்போது பார்க்கப்படுகிறது. தகுதியான அதிகாரிகளுக்கு சரியான இடமாற்றங்களோ அங்கீகாரமோ வழங்கப்படாமல் அரசியல் பழிவாங்கல் அடிப்படையில் தூர பிரதேசங்களுக்கு மாற்றப்படுவதால் நேர்மையான அதிகாரிகளின் சேவை மனப்பான்மை சீர்குலைந்துள்ளது. பாதாள உலகத்தின் பிரதான வருவாய் மூலமாக போதைப்பொருள் வர்த்தகம் திகழ்கிறது. அம்பலாங்கொட மோதிர தேவாலயத்தின் பிரதான பூசாரியான தினேஷ்குமார் தொடர்பான சில நிதி மோசடி வழக்கு போதைப்பொருள் பணம் எவ்வாறு நாட்டின் பொருளாதார அமைப்பிற்குள் வெளுக்கப்படுகிறது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது. பிரதான பூசாரியின் வங்கிக் கணக்கு ரூபாய் 330 மில்லியன் 33 கோடி ரூபாய் ரொக்கம் 2020 தொடக்கம் 2020க்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் ரூபாய் 1550 மில்லியன் 155 கோடி பயன்படுத்தப்பட்ட கணக்குகள் 7 வெவ்வேறு வங்கிக் கணக்குகள் ஊடாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பிரம்மாண்டமான நிதி பரிமாற்றம் நடக்கும்போது நிதி புலனாய்வு பிரிவு அல்லது போலீசாரோ உரிய நேரத்தில் தீவிர விசாரணை நடத்த தவறியது ஏன் என்கின்ற கேள்வி இப்போதும் மிகப்பெரிய அளவில் எழுந்து நிற்கிறது. இலங்கையில் பாதாள உலகத்தின் பிடியிலிருந்தும் போதைப்பொருள் அரக்கனிடமிருந்தும் மீட்க பின்வரும் அவசர நடவடிக்கைகள் அவசியமாகிறது. போலீஸ் துறையில் உள்ள அனைத்து அதிகாரிகளினதும் வருமான அறிக்கைகளை ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு முறையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் மூலமாக கடுமையான ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. குற்றவியல் புலனாய்வுத் துறையின் அனுபவமிக்க நேர்மையான பணி அதிகாரிகள் மீண்டும் பணியில் இணைந்து நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய புலனாய்வு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். இப்படி பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டாலும் இலங்கையின் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு என்பது வெறும் போலீஸ் துறையின் தோல்வி மட்டுமாக கருத முடியாது. அது நாட்டின் ஜனநாயக அமைப்பின் அடித்தளத்தையே அசைத்து பார்க்கும் அபத்தமாகும். அரசு வரும் அறிக்கைகளோடும் மாநாடுகளோடும் நின்றுவிடாமல் களத்தில் இறங்கி பாதாள உலக குழுக்களையும் அவர்களுக்கு துணை போகும் கருப்பு ஆடுகளையும் வேரோடு பிடுங்கி எறிய வேண்டிய உறுதியான அரசியல் விருப்பத்தை வெளிப்படுத்த வேண்டிய தருணமாக இது பார்க்கப்படுகிறது.
உண்மையில் ஒரு நாட்டின் சட்ட ஒழுங்கு சீர்குலைவது என்பது வெறும் குற்றச் செயல்களின் எண்ணிக்கை பெருக்க மட்டுமல்ல, அது நாட்டின் பொருளாதார மற்றும் நிறுவன கட்டமைப்புகளை படிப்படியாக அரிக்கத் தொடங்கும் ஒரு ஆபத்தான நோயாகும். இன்று இலங்கை எதிர்கொண்டிருக்கும் மிக முக்கியமான சவால் வன்முறை மட்டுமே மூலதனமாக கொண்ட பழைய பாணி பாதாள உலகம் அல்ல, மாறாக சட்டபூர்வமான நிறுவனங்கள், ஆன்மீக தலங்கள் மற்றும் நிதி அமைப்புகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் வெள்ளை சட்டை நிதி பாதாள உலகமாகும். குற்றச்செயல்கள் மூலமாக ஈட்டப்படும் கோடிக்கணக்கான கருப்பு பணத்தை வெளுப்பதற்காக குற்றவாளிகள் தேர்ந்தெடுக்கும் உத்திகள் காலப்போக்கில் இவ்வாறு மாறியுள்ளது. குற்றவாளிகள் தங்கள் பணத்தை நேரடியாக வணிகங்களில் முதலீடு செய்வதை விட பொதுமக்கள் பக்தி செலுத்தும் வழிபாட்டு தலங்கள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் கலாசார குழுக்கள் மூலமாக அமைப்பிற்குள் செலுத்துகின்றனர். வழிபாட்டு தலங்களுக்கு வரும் காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகள் பல நேரங்களில் முறையான தணிக்கைக்கு உட்படுத்தப்படுவதில்லை. இதனை சாதகமாக பயன்படுத்தி போதைப்பொருள் வர்த்தகத்தில் கிடைக்கும் கோடிக்கணக்கான ரொக்க பணத்தை காணிக்கை அல்லது சமய கொடை என்ற போர்வையில் வங்கி கணக்குகளில் செலுத்தி சட்டபூர்வமாக ஆக்குகிறார்கள். ஆன்மீக அமைப்புகளோடு தங்களை இணைத்துக் கொள்வதன் மூலமாக பாதாள உலக தலைவர்கள் தங்களை சமூக சேவகர்களாகவும் சமய பாதுகாவலர்களாகவும் சித்தரித்துக் கொண்டு சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கும் நுட்பமான கேடயத்தை உருவாக்கிக் கொள்ளுகிறார்கள். ஒரு நாட்டின் சந்தேகத்திற்கிடமான முறையற்ற நிதி பரிமாற்றங்களை கண்டறிய வங்கியியல் மற்றும் சட்ட அமைப்புகள் இருந்த போதிலும் அவை தோல்வியடைவதற்கான காரணங்களையும் தேட வேண்டிய தேவைக்கு இலங்கையினுடைய அரசியல் கட்டமைப்பு மாறியிருக்கிறது. சாதாரண குடிமகன் தன் கணக்கில் சில லட்சங்களை வைப்பு செய்யும் போது கேட்கப்படும் கடுமையான ஆவணச் சரிபார்ப்புகளும் கேள்விக்கணைகளும் குற்றவாளிகளின் நூற்றுக்கணக்கான கோடி பரிமாற்றங்களின் போது பலவீனமடைவது அமைப்பின் கட்டமைப்பு பிழையை காட்டுகிறது என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் நிதி புலனாய்வு அலகு தாமதமாவது, சந்தேகத்திற்கிடமான கணக்குகளை உடனடியாக முடக்காமல் முறையான அறிக்கைகள் வரும் வரை காத்திருப்பது அதனுடைய எதிர்மறையான விளைவு ஆகும். குறிப்பாக தடுப்பு காவல் சட்ட பயன்பாடின்மை நிதியியல் குற்றங்களில் தொடர்புடையவர்களை சாதாரண குற்றவியல் சட்டங்களில் கையாளுவதால் அவர்கள் எளிதில் பிணை பெற முடியும். அதிகாரிகளின் மெத்தன போக்கு, பெரிய அளவிலான வைப்புத் தொகைகள் வரும்போது மூலதனத்தை கண்டறிய தவறுவது அல்லது அலட்சியம் காட்டுவதாக இருக்கிறது. பாதாள உலகத்தை ஒழிப்பதில் போலீஸ் துறை எதிர்கொள்ளும் மிகப்பெரிய முட்டுக்கட்டை அதிகாரிகளின் எண்ணிக்கை பற்றாக்குறை மட்டுமல்ல, மாறாக தொழில்முறை புலனாய்வு திறன் வீழ்ச்சியடைவதே ஆகும். கைது செய்யப்படும் பாதாள உலக குற்றவாளிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வலுவான சாட்சியங்களையும் ஆவணங்களையும் சமர்ப்பிக்க தவறுவதால் குற்றவாளிகள் சட்டத்தின் வழிகளிலேயே தப்பித்து விடுகிறார்கள். CID போன்ற சிறப்பு பிரிவுகளில் அனுபவமும் திறமைமிக்க அதிகாரிகள் அரசியல் காரணங்களுக்காக தூர பிரதேசங்களுக்கு மாற்றப்படுவதால் குற்ற பின்னணி பற்றிய தொடர்ச்சியான தரவுத்தளங்கள் அழிந்து போவதாக சொல்லப்படுகிறது. இப்படியான நிலையில் வலைப்பின்னல்களாலும் வெறுமனை ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சினை, அது தேசிய பாதுகாப்பிற்கான நேரடி அச்சுறுத்தல் என்பவை உணரப்படாதவரை இவை எப்படி கண்காணிக்கப்படும் என்கின்ற கேள்விகள் எழுந்து நிற்கிறது. தூய்மைப்படுத்தல் போலீஸ் துறைக்குள் இருக்கும் கருப்பு ஆடுகளை அடையாளம் கண்டு அவர்களின் சொத்துக்களை சோதனையிட்டு குற்றவாளிகளுடன் தொடர்புடையவர்களை உடனடியாக சேவையிலிருந்து நீக்கி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் பல சந்தர்ப்பங்களில் முன்வைக்கப்படுவதுண்டு. அரசமைப்புகளும் சட்ட அமுலாக்க பிரிவுகளும் குற்றவாளிகளை கண்டு அச்சப்படும் சூழல் உருவாகும் போது நாட்டின் இறையாண்மை கேள்விக்குறியாகிறது. வெறும் வாக்குறுதிகளை தாண்டி நிதி பாதாள உலகத்தின் வேர்களை அறுக்க தெரியும் சட்ட ரீதியான மற்றும் நிர்வாக ரீதியான அதிரடி மாற்றங்களே இலங்கையை இந்த அபாயகரமான சூழலில் இருந்து மீட்க ஒரே ஒரு வழியாகும். இந்த நிலைமையை அவதானிக்கின்ற போது தென்னிலங்கையின் அரசியல் கலாச்சாரம் மாத்திரமல்லாமல் வாழ்வியல் கலாச்சாரமும் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயகங்களில் அவர்களினுடைய இருப்பை இல்லாது ஒழிப்பதில் இலங்கையினுடைய காலங்காலமாக இருந்து வந்த அரசுகள் கவனித்த நோக்கங்கொண்ட முறையான செயற்பாடுகளை கட்டமைத்துவிட்ட இப்படியான நகர்வுகள் தங்களுடைய தேசத்தை காக்க தவறி போய்விட்டது என்பதுதான் இங்கு பிரதானமான விடயமாகும். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம்.